உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. இது மாதிரி செயலாளருக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணனும் கமிலா நாசரும் அவங்க நிற்கிறாங்க. ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு சுஜாதா விஜயகுமார் நிற்கிறாங்க. அதேமாதிரி பொருளாளருக்கு சுபாஷ் சந்திர போஸ் நிற்கிறாரு. அதேமாதிரி இங்கே 26 பேர் நம்ம செயற்குழு உறுப்பினருக்கு அழகன் தமிழ்மணி, சித்ரா லட்சுமணன், எம் கஃபார், ஹெச் முரளி, ஆர் மாதேஷ், பிரவீன்காந்த், வி ஞானவேல், வி பழனிவேல், பைஜாடாம், பி மகேந்திரன், எஸ் ஜோதி, செந்தாமரைக்கண்ணன், கே முருகன், நீலகிரி ஏ முருகன், சாலை சகாதேவன், ஜிஎம் டேவிட்ராஜ், எஸ் ஜெய்சீலன், ராஜா என்கிற ஃபக்ருதீன், வி என் ரஞ்சித்குமார், தாய் சரவணன், பிரதீஷ் சாம்ஸ், எஸ் என் ராஜராஜன், பிஜி பாலாஜி, ஏ ஏழுமலை, இசக்கி ராஜா, தன சண்முகமணி. அதுமாதிரி 26 பேர் மொத்தம் இங்கே அணியாக நிற்கிறோம். முதல் அணி நாங்கள் தான் உருவாக்கியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான தேர்தல். அடுத்த பிப்ரவரியில் நடக்குது. தயாரிப்பாளர் நலன் சேர்ந்து நம்ம தானன் வழிகாட்டினபடி நாங்கள் நிற்கிறோம். கண்டிப்பாக இதுதான் வெற்றி கூட்டணி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் காக்கும் அணி சார்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகம் ஒரு பெரிய எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில், சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில், இந்த இக்கட்டான சூழ்நிலை இந்த அணி வெற்றி பெற்றால்தான் திரையுலகம் செழிக்கும், தழைக்கும்னு நான் நினைக்கிறோம். அதுக்காக தான் தம்பி செல்லுமணியும் நானும் சேர்ந்து இந்த அணி கூட்டமைப்பாக உருவாக்கி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு, உதாரணத்துக்கு தலைவராக நிற்கக்கூடிய தமிழ்குமரன் எந்த பொறுப்பும் இல்லாத போதே தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜீவாதார பிரச்சனை இன்சூரன்ஸ் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு பலமே அவங்களோட வாழ்வாதாரத்தை தொலைச்சிருக்கிற நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய அடித்தளம். அந்த இன்சூரன்ஸுக்காக தமிழ்குமரன் 50 லட்சம் எதையும் எந்த பொறுப்பு இல்லாத போதே எடுத்து கொடுத்தவர். அப்படிப்பட்டவர் இந்த நலக்காக்கு அணிக்கு தலைவராக வரும்பொழுது இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிக சிறப்பான ஒரு எழுச்சியையும் ஒரு எதிர்காலத்தை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கையில் தான் இது அமைந்திருக்குது. இது நிச்சயமாக அறுதிட்டு உறுதி கொள்ளலாம், எதிர்கால திரையுலகத்தை தாங்கி நிற்கும். அப்படிப்பட்டதுக்கு தான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். இது சார்பாக தம்பி செல்லுமணியும் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட 26, 29ஆம் ஆண்டுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் சகோதரர் தமிழ்குமரன் தலைமையிலான நலம் காக்கும் அணி அதனோட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இன்றைக்கி தமிழ் திரைப்படத்துறை ஒரு சிரமமான நிலையில் இருக்குது. இதுக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காத முழு நேரத்தையும் செலவு செய்யக்கூடிய ஒரு தலைமை தேவைப்படுதுன்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கு உறுதுணையாக இருந்து தானு சார் சொன்னார் தமிழ்குமரன் தான் நல்லாயிருக்கும். நான் அடுத்த வினாடியே அதுக்கு ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா தானுதாதா சார் சொன்ன மாதிரி எந்த வித அதாவது எலெக்ஷன் நிற்கும்போது உதவி பண்ணுறது வேறு, எலெக்ஷன் இல்லாத போது போன 3 வருடத்துக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர்ஸுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும், இல்லைனா அந்த ப்ரீமியம் இல்லைனா லேப்ஸ் ஆகிடும், எல்லாருடைய இன்சூரன்ஸ் போயிடும்னு எல்லோரும் கவலைப்படும் போது உடனே எந்த விதமான எதிர்பார்ப்பும்லாம் ஒரு 50 லட்சத்தை கொண்டு அன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் பண்ணாங்க. இது ஒரு சின்ன விஷயம். நாங்கள் ஃபெஃப்சியில் நான் பிரசிடெண்ட்டாக வந்த உடனே கொரோனா வந்துடுச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அரிசி வாங்க கூட முடியல, பணம் இருந்தாலும் அரிசி வாங்க முடியல. அது பணமும் எங்ககிட்ட இல்லை. அன்றைக்கி தானு சார் முதல்ல என்ன வேணும்னாரு. ஒரு 20,000 பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு ஒரு மூட்டை அரிசினா கூட 20,000 மூட்டை அரிசி வேணும்னு. அடுத்த நிமிஷம் அவர் எங்களுக்கு 1000 மூட்டை அரிசி அனுப்பிச்சார். அப்புறம் நீங்கள் குமரனுக்கு பேசுங்க, தமிழ் குமரன். எனக்கு சொன்னால் எனக்கு பற்றி பழக்கம் இல்லை சார். நீங்கள் சும்மா ஃபோன் நம்பர் கொடுத்து நீ பேசுப்பான்னார். நான் பேசி இது மாதிரி நான் ஆர்கே செல்வமணி பேசுகிறேன்னு சொன்னேன். அண்ணே சொல்லுங்கண்ணேன்னார். அவ்வளோ பணிவும் பண்பும் உள்ளவர் சார். இது மாதிரி கொரோனா எஃபெக்ட் ஆகுது, 50 மெம்பர்ஸ்க்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும், என்ன வேணும்னாரு. இது போல் வேணும்னா அடுத்த 48 மணி நேரத்தில் லண்டனில் இருந்து எப்படி தொடர்பு கொண்டாருன்னு தெரியாது, 1 கோடி ரூபாய் எங்களுக்கு சேர்ந்தது. அன்னைக்கு 20,000 மூட்டையை 1000 மூட்டை அரிசி கொடுத்தார். அந்த 20,000 மூட்டை எனக்கு பணம் இருந்தால் கூட வாங்க முடியாது. தானு சார் உடனே வேறு எங்கெங்கே ரெடி பண்ணி ஒரு 3 நாளைக்குள்ளே எங்கள்கிட்ட மொத்தம் அரிசி சேர்ந்துச்சு. அந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லை,
சேம்பருக்கு பணம் பில்டிங் கட்டணுன்னாங்க, அவங்களுக்கு 1 கோடி. இதையெல்லாம் விட மனிதநேயம் உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் இந்தியன் டூவில் மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. அப்போல்லாம் விபத்து நடந்தால் சில இடங்களில் வந்து பாடியை நாங்கள் ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போக கூட முடியாது, ஏன்னா சின்ன ப்ரொடியூசர் அது மாட்டி பண்ணாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு 6 பேருக்கு அடிபட்டுடுச்சு, 4 பேர் இறந்துட்டாங்க. இறந்தவங்க எல்லாருக்கும் 2 கோடி ரூபாய் வந்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து பணம் டெபாசிட் பண்ணி அந்த குடும்பம் அந்த உறுப்பினர் இருந்தால் என்ன எந்த நிலைமை இருக்குமோ அந்த அளவுக்கு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படக்கூடாது, எல்லாருக்கும் 2 கோடி ரூபா பணம் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அடிபட்டவங்களை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி அவங்க வந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் தொழிலுக்கு வர வரைக்கும் அவங்க வேலைக்கு போனால் என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தையும் கொடுத்து இது மாதிரி தயாரிப்பாளரை தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவிலே நாங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தாயுள்ளம் கொண்டவர் வந்து தமிழ்குமரன். அவரோட தலைமையில் இந்த அணி நிற்குது. அதில் வந்து நல்ல வேட்பாளர்களாக ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரிக்கும், கமிலாநாத் சார் வந்து இன்னொரு செக்ரட்டரி, 2 செக்ரட்டரி நிற்கிறாங்க. 2 பேருமே வந்து ராதாகிருஷ்ணன் வந்து சின்ன தயாரிப்பாளராக பல வருடம் போராடக்கூடியவர். கமிலாநாதர் வந்து ஒரு விஷயத்தை போல்டாகவும் சிந்தனையாகவும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி. அதுக்கு அடுத்து வந்து நம்ம பொருளாளருக்கு வந்து சந்திரபோஸ் நிற்கிறார். இவர் வந்து லிங்குசாமியோட சகோதரர் தான் எனக்கு தெரியும். அவர் வந்து தலைவராக நிற்கிற இதில் இருக்கும்போது இது மாதிரி தமிழ்குமரன் நிற்கிறார் வந்து சொன்னோன்னே எந்த விதமான பேச்சுமே இல்லாமல் இமீடியட்டாக என்ன சொன்னாலும் ஓகே. ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் எப்படின்னா ஒரு வாரியர். அவர் வந்து அவர் தான் வந்து அவங்க அண்ணனை வழி நடத்துறவர். அவர் வந்து நம்ம லிங்குசாமி வந்து ஒரு கர்ணப்பிரபு, அது எல்லாத்தையும் அவர் சொத்தை கூட கேட்டால் எழுதி கொடுத்துருவார். இவர் வந்து அவ்வளோ அன்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணி அண்ணனை வந்து வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டால் கூட இன்றைக்கி ஒரு 10 படத்தை ஒன்றா எடுக்கக்கூடிய அளவுக்கு மறுபடியும் தலை நிமிர்ந்து அவர் கம்பெனியை நிற்க வச்சுருக்கார். அதுபோல் இந்த இது கூட சொன்னார், அண்ணே விடுங்கண்ணே 2 வருஷத்தில் நாங்கள் வந்து 5 கோடி ரூபா நான் அதை வந்து டெபாசிட் பண்ணுறேன், வந்து ட்ரஸ்ட்டுக்கு நான் டெபாசிட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு அவர் கான்டாக்ட்ஸ் இருக்குது. அப்போது இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அணியாக வந்து இதில் நிற்கிறாங்க. அதுபோல் வந்து துணைத் தலைவர் நிற்கிற கமலக்கண்ணனும் ஆர்கே சுரேஷும் மிகச்சிறந்த உறுப்பினர்கள். அவங்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்கக்கூடிய முடியாத நல்ல நிலையிலிருந்து இந்த இதுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க. அது மாதிரி சுஜாதா விஜயகுமார் அம்மா வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி நிற்கிறாங்க. சின்னத்திரை தயாரிப்பாளர் 10 வருடமாக வந்து தலைவராக இருந்து மிகப்பெரிய அனுபவம் உள்ளவங்க. அவங்க வந்து நாங்கள் சொன்ன உடனே எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இதில் வந்து இணைச் செயலாளர் நிற்கிறாங்க. இந்த டீம் வந்து 33 பேரை இன்றைக்கி ஒரு நாளில் எல்லோரும் சரி பண்ணி ஒரு அணியாக நிற்கிறாங்க. இன்னை வரைக்கும் வந்து ஒரு அணியாக நிற்கிற ஒரே அணி, அதாவது 33 பேரும் சேர்ந்த அணியாக நிற்கிறது இந்த அணி தான். அப்போ இந்த அணி வெற்றி பெற்றால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தலை நிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு தொய்வான இடத்துல இருக்குது. இதை மறுபடியும் முன்னாடி வந்து இப்ராஹிம் ராவுத்தர் இருக்கும்போது, முரளி இருக்கும்போது, தியாகராஜ் சார் இருக்கும்போது, எஸ்ஏசி இருக்கும்போது, தானு சார் இருக்கும்போது, ராமநாராயண் சார் இருக்கும்போது தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு அப்படி தலை நிமிர்ந்து நின்றுது. அது இப்போ கொஞ்சம் தலை வணங்கி இருக்குது. அதை மறுபடியும் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறதுக்கு தமிழ்குமரன் தலைமையிலான இந்த அணியை வந்து நிச்சயமாக செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் இந்த அணியை நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். நிச்சயம் இந்த அணி வெற்றி பெறும். இந்த அணி வெற்றி பெற்றவுடனே வெற்றி விழாவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். நன்றி. இல்லை, கோடி விஷயம் எல்லாமே தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு அறிமுக கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம். இது பண்ண பிறகு வந்து என்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி கஷ்டப்படுறது படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த கியூ புக்கும் டேரக்டருக்கும் காசு கொடுக்க முடியாத ஒரு விஷயம் வருது. அப்போ கியூ புக் இல்லை மேடம் கேட்டேன் இது மாதிரி நடக்கும்போது அப்புறம் வந்து சில விஷயம் ரெட் கார்டுன்னு வருது சார். அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது கூட சொல்லுங்கள். ரெட் கார்டு சொல்லுங்கள். இல்லை, இப்போதைக்கு ரெட் கார்டுங்கிறதுலே கிடையாது. ஏன்னா நாங்களே தான் ரெட்டு இப்போ நாங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதால ரெட் கார்டுங்கிற அந்த பழைய சிஸ்டம் முடிச்சு நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே தயாரிப்பாளர்களுக்கு தயாரித்து படத்தை வெளியிடுற வரைக்கும் என்னென்னலாம் தேவைப்படுதோ அது ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ வந்து என்னென்னா அதுதான் வந்து ஓட்டிங். இது வந்து இப்போ சொன்ன உடனே மறுநாள் அது போட்டி அதாவது பண்ண முடியாதவங்க கூட இதை காப்பி அடிப்பாங்க. அதனால் வந்து நிச்சயமாக என்னெல்லாம் சும்மா வந்து வானத்தை வில்லா வளைப்போம், மணலை கயிறா திரிப்போம், அது மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு என்ன தேவைப்படுமோ அதை வந்து மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து எல்லாத்தையும் முடித்து எலெக்ஷன் முன்னாடி அந்த மேனிஃபெஸ்டோ அது வந்து கணவன் மனைவிக்கான சண்டை. நாங்கள் பிரிஞ்சு வாழ முடியாது, சேர்ந்து வாழ முடியாது. அதனால நாங்கள் அப்போ இப்போ தமிழ்குமரன் வந்தால் எங்களை காந்தி மாதிரி ஆக்கிடுவார். இப்போ அந்த மாதிரி
இப்போ வந்து இப்போ அது மாதிரி பெரிய அவசியம் இல்லை. இப்போ இந்த அணியே வந்து அது மாதிரி ஒரு பெரிய போட்டியான அணியெல்லாம் யாரும் எதிர்க்க இல்லை. அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் இருந்தால் கூட வந்து நம்ம நல்லது செய்ய வந்திருக்கோம். அதனால் வந்து எல்லா தயாரிப்பாளரும் கோடீஸ்வரன் தான். ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன படம் பண்ணால் குறைஞ்சபட்சம் 1 கோடி வேணும். அப்போ 1 கோடி பண்ண தயாரிப்பாளருக்கு போய் 50,000 20,000 கொடுக்குறது வந்து அவங்களே 1000 பேருக்கு சோறு போட்டவங்க, அவங்களுக்கு சோறு போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நிலைமையை அவங்க மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்குறது தான் எங்கள் நோக்கம். அதுதான் தமிழ்குமரன் நாங்கள் தலைமையிலான அவங்ககிட்ட இதெல்லாம் ஒரு கேட்டுக்கிட்டு தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, அவங்க எழுதி வச்சிருக்கிறது நான் இப்போ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன். இல்லை, அது வந்து ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னொரு மீட்டிங் நான் வச்சிருக்கேன். அவங்களாம் கூப்பிட்டு வச்சு எல்லா திட்டத்தையும் உங்களை வெளிப்படுத்தும். நிறைய திட்டம் வச்சிருக்கோம். இல்லை, அது எப்போதுமே வந்து தொழிலாளர் சங்கம் முதலாளி சங்கம் ஒன்றா இருந்தாலே அதுவே எங்கள் இவர் செயலாளர் அண்ணன் சொல்ல மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அடுத்து தை மாதம் எல்லாத்தையும் நாங்கள் அந்த கால தேர்தலாம் இந்த அணி இந்த தலைவர் இந்த வேட்பாளர்லாம் ஆளுங்கட்சி ஆதரவு கட்சியில் எல்லாமே இல்லைங்க. இது வந்து கட்சி எதுவுமே கிடையாது. என்னன்னா ஒரு இது வந்து சுதந்திரமாக செயல்படுறாங்க. ஆமாம் இல்லை, ஒரு சங்கனா அந்த இருக்கிறாங்க. இல்லை அது தூரத்து பச்சை. நீங்கள் நான் தெலுங்கில் நான் 4 லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா படத்தையும் இப்போ இது டெக்னிக்கல் வளர்ந்த பிறகு 3 மணி நேரங்கிறது வந்து 12 மணி நேரம் ஆகணும். தவிர 12 மணி நேரத்துக்கு குறைவாக எதுவுமே இல்லை. எல்லா படமும் ஓடிடியில் ஏன் இல்லை தமிழ் ஆக்கர்ஸ் கூட எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. நீங்கள் ஓடிடி வந்த பிறகு இல்லை தமிழ் எப்படி அப்போ வீடியோ பைரசி இருந்தது, அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் பைரசி வந்தது, ஆன்லைன் பைரசி வந்தது. டிஃபரெண்ட்டாக வந்து எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து தான் பண்ணணும். அது சார் சின்ன டவுட் தான் சார். என்னன்னா ஓடிடியை வந்து இப்போ படம் வாங்குறது கிடையாது. அதில் கண்டிப்பாக முன்னிட்டு பண்ணுவீங்களா? இல்லை, நிறைய திட்டங்கள் இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து தயாரிப்பாளர் நலனுக்கான அணி. கண்டிப்பாக நிறைய வச்சு வேட்பாளர் அறிமுக கூட்டம். இண்டஸ்ட்ரி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து சமீப காலங்களால 100 கோடி வசூல் 200 கோடி வசூல்னு அவங்களே ப்ரமோஷன் பண்றாங்க. உண்மையா இருக்குமா இல்ல என்ன மாதிரியான? உண்மையும் இருக்கும். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.